வணக்கம். மதுரையிலிருந்து அமுதா நடராஜன். மதுரையில பிறந்து இவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்து மீனாட்சி அம்மனுக்கு பொண்ணுருக்கி அந்த தாலி எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற விஷயமே இன்னைக்குதான் என்னுடைய தோழி லட்சுமி பிரியா அப்படின்றவங்க மூலமா தெரிஞ்சிச்சு. 1330 வருட காலமா இதை அவங்க செஞ்சுட்டு வராங்களாம். யாருன்னா லாலா ஸ்ரீரங்கா சத்திர அறக்கட்டளை மூலமா பண்ணிட்டு வராங்களாம். விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரோட வழி வந்தவங்க, அவங்களுடைய வந்த மன்னர்கள். இந்த இதை பண்ணவர் ஸ்ரீமத் சுக்லா சுபேதார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் இந்த அறக்கட்டளை நிறுவிருக்காரு. இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சுச்சோ, அன்னையில இருந்து இவங்க பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் மீனாட்சிக்கு தாலியை பொண்ணுருக்கி கொண்டு போறாங்க. ஒரு ஃபங்க்ஷனா வச்சு பண்றாங்க. மதுரையில யாரு பெரிய ஆளு? மீனாட்சி தானே. அப்ப இந்த இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை, அந்த குடும்பத்துல இந்த பெண்ணை தான் வாரிசுதாரரா அப்படி போட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற வாரிசுதாரர் அந்த அம்மா யாருன்னா பத்ராவதி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. மேலெல்லாம் புல்லரிக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. 7 பெண்களை உட்கார வச்சு சுமங்கலி பூஜை நடத்துறாங்க. அவங்களுக்கு எல்லா மரியாதையும் பண்றாங்க. பட்டு சேலை கொடுத்து, பூ கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அவங்க கையால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த பொண்ணு இருக்கிற வைபவத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதுல நீ கலந்து கொள்ளுற வாய்ப்பு எனக்கு கடவுளுக்கு நிச்சயமா நான் நன்றி சொல்றேன். இந்த பொண்ணு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா குண்டு தாலி தான் பண்றாங்க. அதாவது மீனாட்சிக்கு 3 தாலி இருக்குமா உள்ளர. அது ஒரு தாலி இவங்க தாலி தான், 2வது தாலி பட்டு நூல்காரங்க தாலியா, 3வது தாலி தக்கார் அவங்க தாலியா. இந்த 3 தாலியுமே அவங்க நெஞ்சில தொங்கிக்கிட்டு இருக்கும். மதுரை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா 2 தெய்வங்கள். மீனாட்சி அம்மன் பிறந்ததை சொல்றோம். சொக்கநாதரும் உத்தரகோச மங்கையில் இருக்க பாண்டிய நாட்டுலதான் பிறந்தாருன்றாங்க. சோ 2 தெய்வங்கள் பிறந்து வளர்ந்து தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு ஆட்சி செய்த பெருமை வாய்ந்த மதுரையில சின்ன சின்ன வைபவங்கள் யார் யார் நடத்துறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சத்திரம் 1330 வருடமா இதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கட்டணம் எப்ப நிறுவிருக்காங்க அப்படின்னா 1815வது வருடம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சிறப்பு மிக்க நிகழ்வு இவங்களால நடக்குதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். 2வது நாள் பல்லக்குல ஒரு பல்லக்கு, ஒரு குட்டி பல்லக்கு. அந்த பல்லக்குல தாலி மட்டும் போகுமா அம்மாக்கு. அடுத்து சீர் இவங்க தான் கொண்டு போவாங்க. திக்விஜயம் நடந்து சண்டை நடந்த உடனே அந்த சீர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க சிவனை சமாதானப்படுத்தி சீர் கொண்டு போற வேலை இவங்களோட வேலையா. எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். இந்த தாலி இருக்கிறதுல நான் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீங்களும் ஒவ்வொரு விசேஷத்தையும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யார் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன குறிப்பை உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.